வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தயக்கமின்றி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தமிழக அரசு வலியுறுத்தல். நாமக்கல் அருகே மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தை மர்ம மரணம். பெண் சிசு கொலையா என விசாரணை. கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்தை பதுக்கினால் கடும் நடவடிக்கை. மத்திய அரசு எச்சரிக்கை. கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. நெடுஞ்சாலைகளுக்கு சூட்டப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, காமராஜர் பெயர்கள் மாற்றப்பட்டதற்கு டிடிவி தினகரன் கடும் கண்டனம். பெயர் மாற்ற உத்தரவுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை மாநகரில் கொரோனா சிகிச்சைக்காக 12,500 படுக்கைகள் தயார். தேச கடமையாக நினைத்து மக்கள் தடுப்பூசி போட முன்வர வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையர் வலியுறுத்தல். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் உள்ள திருவுருவ சிலைக்கு அமமுகவினர் மாலை அணிவிப்பு. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்பு. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி கிழக்கு கடலோர பகுதிகளில் நாளை முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடர்ந்து 61 நாட்களுக்கு அமலில் இருக்கும். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி டிடிவி தினகரன் வாழ்த்து. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அம்பேத்கர் ஆற்றிய அளப்பரிய பணிகளை நன்றியுடன் நினைவு கூறுவோம் என பெருமிதம். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சூயஸ் கால்வாயில் சரக்கு கப்பல் தரை தட்டிய சம்பவம். நஷ்ட ஈடு கேட்டு கப்பலை பறிமுதல் செய்தது எகிப்து அரசு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். நெடுஞ்சாலைகளுக்கு சூட்டப்பட்டிருந்த தந்தை பெரியார் பெயர், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரின் பெயர்களை மாற்றிய தமிழக அரசுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெயர் மாற்ற உத்தரவுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சென்னை பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலைக்கு சூட்டப்பட்டிருந்த தந்தை பெரியார் பெயர் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரின் பெயரில் சென்னையில் அமைந்திருந்த நெடுஞ்சாலைகளின் பெயரையும் மாற்றி தமிழக அரசு இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராகவும் இருக்கும் காபந்து அரசின் முதலமைச்சர் பழனிசாமி இதுகுறித்து வாய் திறக்காமல் மௌனம் சாதிப்பது ஏன்? வீட்டுக்கு போகிற நேரத்தில் எதற்காக இந்த விபரீத விளையாட்டுகளை நிகழ்த்துகிறார்கள் என திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக இந்த உத்தரவுகளை திரும்ப பெற்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரின் பெயரிலேயே அந்தந்த சாலைகள் தொடர்ந்து இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தயக்கமின்றி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தகுதி உள்ள அனைவரையும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சார வாகனத்தை டிஎம்எஸ் வளாகத்தில் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசிடம் கூடுதலாக 6 லட்சம் தடுப்பூசிகள் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமுதாய தடுப்பூசி நம்ம கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி பொது இடங்களில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய கூட்டங்களை அவாய்ட் பண்ணோம். யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதோ
சர்வீஸ் செக்டரில் அவங்க அதை செய்யணும். அதே மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கிறவங்க அதை தவிர்க்கக்கூடாது. எந்த ஒரு கூட்டு நோயாக இருந்தால் கூட 20 வகையான கூட்டு நோயை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். அவங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும். ஸோ தயவுசெய்து தடுப்பூசி போடுங்க. இந்த பர்டிகுலர் மத்திய அரசோட திட்டத்தின் கீழ் நம்ம 22 வாகனங்கள், 18 வந்து மாவட்டங்களுக்கும் 4 வாகனம் சென்னைக்கும், இது 15 மண்டலத்திலையும் இது மாதிரி சுற்றி வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஈர்த்து திருப்பி இந்த அருகில் உள்ள சென்டருக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரி 18 வாகனங்கள், ஒரு 2 மாவட்டத்துக்கு 1 வாகனம் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்யுங்க. நாமக்கல் அருகே பிறந்து 10 நாட்களே ஆன பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதால் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் எருமம்பட்டியைச் சேர்ந்த சூர்யா கஸ்தூரி தம்பதிக்கு 7 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஏற்கனவே 6 வயதிலும் 4 வயதிலும் 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கஸ்தூரி மீண்டும் கருவுற்றார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கடந்த 4ஆம் தேதியன்று மீண்டும் 3வது முறையாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. 3 குழந்தைகள் உள்ளதால் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுமாறு சூர்யா கஸ்தூரி தம்பதியினரை மருத்துவர்கள் கேட்டுக்கொண்ட நிலையில் அவர்கள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதில் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் சூர்யா தம்பதியினரை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். பொட்டிரெட்டிப்பட்டியில் தாய் வீட்டில் இருந்து வந்த கஸ்தூரி நேற்று அதிகாலை குழந்தை இறந்துவிட்டதாக கூறி அங்கேயே புதைத்துள்ளனர். இதன் பின் குழந்தையின் இறப்பில் மர்மம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் எருமம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், நல்லிப்பாளையம் காவல் ஆய்வாளர் மற்றும் சேந்தமங்கலம் வருவாய் வட்டாட்சியர் முன்னிலையில் குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. கொரோனா வைரஸ் 2வது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா முதல் அலையை காட்டிலும் 2வது அலையின் வேகம் அதிகமாக உள்ளது. முதல் அலையில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகபட்சமாக கடந்த செப்டம்பரில் 98,000-ஐ கடந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்தியாவில் 1,84,000 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஆன்லைனில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மனுக்கள் மூலம் மத்திய அரசை கேட்டுக் கொண்டனர். காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் மாணவர்களின் கோரிக்கை குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றன. இந்நிலையில் சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்யலாமா அல்லது ஒத்தி வைக்கலாமா என்பது குறித்து பிரதமர் திரு மோடி தலைமையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதையடுத்து சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து கொரோனா பரவல் நிலைக்கு ஏற்ப ஜூன் 1ஆம் தேதி ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பள்ளிகளிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கவிருந்த சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டதோடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான மதிப்பெண் பள்ளிகளிலேயே மதிப்பிடப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். ஒருவேளை மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண்களில் திருப்தி இல்லாவிட்டால் நிலைமை சீரானவுடன் தேர்வு எழுத வாய்ப்பளிக்கப்படும் எனவும் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியை கடந்த வாரம் செலுத்திக் கொண்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட சில ஊழியர்களுக்கு சில தினங்களுக்கு முன்னர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் நேற்று வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார்.
தனது அலுவலக ஊழியர்களுக்கு கொரோனா உறுதியானதால் முன்னெச்சரிக்கையாக தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்வதாகவும் ட்விட்டரில் நேற்று பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் கடந்த 5ஆம் தேதி லக்னோவில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்திக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து முழு அளவிலான போர் மூலம் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க தேசிய உளவு கவுன்சிலின் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது. இதில் இந்தியாவில் கடந்த காலத்தை போல் இல்லாமல் அண்மை காலங்களில் பாகிஸ்தானின் ஆத்திரமூட்டும் செயல்களுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் இரு நாடுகளிடையே உள்ள சிக்கல்களால் பதற்றம் மேலும் அதிகரித்தால் போர் மூலம் அபாயம் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசன சிற்பியும் எல்லோரும் சம உரிமை பெற பாடுபட்ட போராளியுமான சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்தநாளில் அவரை போற்றிடுவோம் என அமமுக முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்திய அரசியல் சாசன சிற்பி, எல்லோரும் சம உரிமை பெற பாடுபட்ட போராளி சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரை அவரது பிறந்த நாளில் போற்றிடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அம்பேத்கர் ஆற்றிய அளப்பரிய பணிகளை நன்றியோடு நினைவு கூறுவோம் எனவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் இரட்டை கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரக்கோணம் இரட்டை கொலை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களிடம் முழுமையாக விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் அரைகுறையாக விசாரணை நடத்தி விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முதலில் தாக்கப்பட்ட அப்பு என்கிற ஐயப்பன் என்ற வாக்குமூலம் கொடுத்தான் என்பது குறித்து அவர்களின் அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்பு என்கிற ஐயப்பன் தான் முதலில் தாக்கப்பட்டான். அவனிடம்தான் நீ பானை சின்னத்திற்கு வாக்களித்தாய் என்று சொல்லி அடித்து முட்டி போட வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ட்ரிகரான ஒரு வன்முறை தான் அந்த வன்முறை. எனவே அது அப்பட்டமான சாதி மற்றும் அரசியல் பகை அடிப்படையில் நிகழ்ந்த மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு படுகொலை. இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. லேசான அறிகுறிகள் இருந்தாலே உடனடியாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் தேச கடமையாக கருதி தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் டி நகரில் உள்ள கொரோனா தடுப்பூசி முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எவ்வித அறிகுறிகளுமின்றி கொரோனா தொற்று பரவி வருவதால் காய்ச்சல், தலைவலி இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கோவிட்னுடைய 2ஆம் அலையினுடைய தாக்கம் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. யாருக்காவது சிம்டம்ஸ் இப்போ நார்மலாக வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் இருக்குதா அல்லது வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு இந்த தெர்மல் கன்னும் இந்த ஃபிங்கர் ஆக்சிமீட்டரும் 12,000 பசங்களுக்கும் கொடுத்துருக்கோம். எந்த சிம்டமே இல்லாமல் வெளியே தெரியாத அளவுக்கு, வெளியே எந்த விதமான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி எதுவுமே இல்லாமல் கூட ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை மதுரவாயல், வானகரம், போரூர், ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், பூந்தமல்லி, அம்பத்தூர், பற்றவாக்கம், கொரட்டூர், திருமுல்லை வாயில் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது மழை பெய்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட மீமிசல் அருகாமையில் உள்ள
பரியநேந்தல் கிராமத்தில் மின் கம்பத்தில் ஏறி பழுது பார்த்த மின் ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் உயிரிழந்தவர் முத்துக்குடா கிராமத்தைச் சேர்ந்த ராவுத்தர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியினை தருமபுரி வர்த்தகர் மஹாலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி SP கார்த்திகா தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு உள்ளிட்ட 100 இடங்களில் கொரோனா தடுப்பூசியும் 100 இடங்களில் கொரோனா பரிசோதனையும் செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் முகக்கவசம் அணியாமல் இருந்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் மட்டுமின்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலரும் முகக்கவசம் அணியாமல் இருந்தனர். சாலையில் முகக்கவசமின்றி செல்வோருக்கு அபராதம் விதிக்கும் அதிகாரிகள் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் முகக்கவசம் அணியாததை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் கபசூர குடிநீர், முகக்கவசம் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. கொரோனா தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கபசூர குடிநீர், முகக்கவசம் ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் முகக்கவசம் அணிந்தவாறு தான் பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என காவல்துறையினர் எடுத்துரைத்தனர். நாகர்கோவிலில் வள்ளன் குமாரன் விளை பகுதியில் ஒரே தெருவில் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் நோய் பாதித்த 52 வயது பெண் ஒருவர் தப்பி ஓடியதை தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். மேலும் கொரோனா நோயாளிகள் வருகை அதிகரித்துள்ளதால் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பிற சிகிச்சைக்காக பொதுமக்கள் வர வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரம் பரவலாக மழை பெய்தது. சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், வண்டலூர், தாம்பரம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. 4 மாதங்களாக கடுமையான வெயில் வீசிய நிலையில் திடீரென பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த உலோகத்தாலான விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மீன் குடியிருப்பு பகுதியில் கால்வாயை சீரமைத்தபோது பழங்காலத்தைச் சேர்ந்த உலோகத்தாலான சுமார் 1 அடி உயரமும் 5 கிலோ எடையும் கொண்ட ஒற்றை காலை தூக்கியபடி உள்ள நர்த்தன விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. சிலையை கைப்பற்றிய வருவாய்த்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பந்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் வசித்து வருபவர் கணேசன், இவரது 14 வயது மகன் பிரவீன்குமார் நண்பர்களுடன் பந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது பந்து அருகில் இருந்த தோட்டத்தில் மோட்டார் அறையில் விழுந்துள்ளது. அதை எடுக்க சென்ற சிறுவன் அங்கிருந்த வயரை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் குளிர்ந்த காற்று வீசியது. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகளை மாற்ற சதி நடப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள பண்ருட்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கணினி நிபுணர்கள் சென்றது குறித்தும் கணினி நிபுணர்களுக்கு அனுமதி அளித்தது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் போட்டியிட்ட பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெற்று மக்கள் வாக்களிக்கப்பட்டு வாக்கு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் பண்ருட்டி வளாகத்திற்குள்
பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீலிடப்பட்டிருக்கிறது. கணினி பிரிவில் கைதேர்ந்த சிலர் அந்த வளாகத்திற்குள் வருவதற்கான ஒரு சிறப்பு அனுமதிக்கான பாஸ் இன்றைக்கு என் தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 3 கொண்டு நாங்கள் கணினி வழியாக பாடம் நடத்துவதற்கு அவர்களை அனுமதித்தோம் என்று சொல்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் எங்கேயும் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கப்படவில்லை. இதற்காக செயலாளர் பொறுப்பில் இருக்கிற மூத்த நேர்மையான ஒரு IAS அதிகாரியை கொண்டு விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வயதான தம்பதியை கட்டி போட்டு 80 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் முகமூடி கொள்ளையர்கள் தப்பி சென்ற சிசிடிவி காட்சியை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சங்கரன் கோவிலில் உரக்கடை நடத்தி வரும் நாராயணராஜா என்பவர் ராஜபாளையம் PSK நகரில் தனது மனைவி ஜமுனாவுடன் வசித்து வருகிறார். வயதான இந்த தம்பதியர் தனியாக இருப்பதை அறிந்த முகமூடி கொள்ளையர்கள் 5 பேர் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து அவர்களை கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த 80 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் முகமூடி கொள்ளையர்கள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சியை வெளியிட்டுள்ளனர். கொள்ளையர்கள் குறித்து அடையாளம் தெரிந்தோர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் மது போதையில் திரையரங்கிற்குள் அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த 5 பேர் தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி போல்டன்புரத்தில் அமைந்துள்ள திரையரங்கிற்கு நேற்றிரவு குடிபோதையில் 5 பேர் சென்றுள்ளனர். அவர்கள் மது போதையில் இருந்ததால் திரையரங்க நிர்வாகத்தினர் உள்ளே அனுமதிக்க மறுத்து டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் இரவு 12 மணிக்கு தியேட்டருக்கு சென்று தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் தரையில் விழுந்து வெடித்ததால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் நேரில் சென்று சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள விடத்துக்குளம் பகுதியில் இயற்கை விவசாய பண்ணையை மதுரை வேளாண் கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 4ஆம் ஆண்டு வேளாண்மை பட்டப்படிப்பு மாணவிகள் கிராமப்புற பணி அனுபவத்திற்காக காரியாபட்டி வருவாய் கிராமங்களில் பணி அனுபவம் மற்றும் பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நரிக்குடி சாலையில் விடத்துக்குளம் பகுதியில் திரு அமர்நாத் என்பவர் நடத்தி வரும் இயற்கை விவசாய பண்ணை அவர்கள் பார்வையிட்டனர். இந்த பண்ணையில் அத்தி, டிராகன் ஃப்ரூட், கொய்யா உள்ளிட்ட பழங்களை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இயற்கை வழி விவசாயத்தை கடைபிடித்து வரும் திரு அமர்நாத் பல்வேறு ரக மாடுகளையும் இயற்கை உரத்திற்காக வளர்த்து வருகிறார். இந்த பண்ணையை பார்வையிட்டதன் மூலம் தாங்கள் பல்வேறு அனுபவங்களை பெற முடிந்ததாகவும் தாங்களும் சில ஆலோசனைகளை வழங்கியதாகவும் மாணவிகள் தெரிவித்தனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்குகிறது. வங்கக்கடலில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல், மே மாதங்கள் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்யும் காலமாக கருதப்படுகிறது. இந்த காலங்களில் விசை படகுகளில் மீன்பிடிக்க சென்றால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் என்பதால் தடைக்காலம் விதிக்கப்படுகிறது. அதன்படி ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 2 மாதம் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலமாக கருதப்படுகிறது. இருப்பினும் நாட்டு படகுகள், ஃபைபர் படகுகள் மூலம் மீன் பிடிப்பதற்கு தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தொண்டி, ஏர்வாடி உட்பட என மாவட்டம் முழுவதும் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண நிதியை அதிகரித்து தர வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன் இனப்பெருக்கத்துக்காக 61 நாட்கள் தடைக்காலம் ஏப்ரல் 15 ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இன்றைக்கிலிருந்து எங்களுக்கு தடைக்காலம் ஆரம்பிக்குது.
இந்த காலங்களில் அந்த கடல் வளத்தை பாதுகாக்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது எங்களுக்கு வந்து வெறுமனே திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது போக வந்து நாங்கள் பிடிச்சு வரக்கூடிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான இறால், மீன், நண்டு, கனவா இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு ஒன்று செய்யணும். மீன்பிடி தடையால் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் 2500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த காலகட்டங்களில் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் வலைகளை பழுது பார்க்கும் பணிகளில் ஈடுபடுவார்கள். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக விலங்குகளின் தாகத்தை தீர்க்க நாள்தோறும் 50,000 லிட்டர் தண்ணீரை தொட்டிகளில் ஊற்றும் பணி தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கடுமையான கோடை காலம் நிலவுகிறது. இதனால் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் நிலவும் வெப்பத்தின் காரணமாக கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள வனப்பகுதிகளில் பெரும்பாலான நீர்நிலைகள் வறண்டு மரம், செடி, கொடிகள் பட்டு போய் காட்சியளிக்கின்றன. வனப்பகுதி வறண்டதால் யானைகள், புலிகள், காட்டெருமைகள் உட்பட அனைத்து வன விலங்குகளுக்கும் குடிநீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனையடுத்து புலிகள் காப்பக வனப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றும் பணி தொடங்கியுள்ளது. லாரி மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு நாள் ஒன்றுக்கு 50,000 லிட்டர் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. மழைக்காலம் தொடங்கும் வரை இந்த பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தண்ணீர் தொட்டிகளில் லாரியில் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பும் பணி ஆரம்பமாகி உள்ளது. இது தொடர்ந்து தினசரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோக வனப்பகுதிகளில் குறிப்பாக மசனகுடி வனச்சரக பகுதியில் சோலார் தானியங்கி திட்டத்தின் மூலமாக தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மழைக்காலம் ஆரம்பமாகும் வரை இந்த பணி வந்து தொடர்ந்து நடைபெறும். மேற்கு ஆப்பிரிக்காவின் நைஜர் நாட்டு பள்ளி ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 20 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நைஜர் நாட்டின் நியாமி என்ற நகரில் உள்ள மழலையர் பள்ளியில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. மிக சிறிய வகுப்பறைகளுக்கு படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளை உடனடியாக வெளியேற்ற முடியாத நிலையில் ஏராளமான குழந்தைகளுக்கு தீ காயம் ஏற்பட்டது. இதில் 20 குழந்தைகள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்ட அந்நாட்டு பிரதமர் மகாமது குழந்தைகளை பறிகொடுத்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் கவனக்குறைவால் இந்த விபத்து நேரிட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.